ஐயா வணக்கம் ஐயா, மேல்மலை பூபதி ராஜா ஐயா. வணக்கம் ஐயா, வணக்கம் வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, வெள்ளிங்கிறாங்க ஐயா. வணக்கம். வணக்கம் குருஜி, ராஜ் குருஜி. வணக்கம் ராஜ். ஓகே, அனைவருக்குமே வணக்கம். நான் பேசுறது எல்லாரும் கேக்குதா? சார் சோழராஜன் ரைட், ஓகே. வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்போ நேற்றைக்கு நம்ம வந்து சார் ஒரு சின்ன கரெக்ஷன் சார். நேற்று வந்து நாங்க பேசுனது ரெக்கார்ட் ஆகலைங்க சார், நீங்க பேசுனது மட்டும் தான் கேட்குங்க சார் வீடியோவில். அப்படியா? கேள்வி கேட்குறோம் இல்லைங்க சார். ஆமா ஆமா ஆமா, நான் சொல்ல மறந்துட்டேன். நீங்க பேசுறது உங்க ஆடியோ மாத்திரம் கேக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் பேசுன ஆடியோ வந்து கேட்கல. யாராவது முன்னாடி சொல்லியிருக்கலாம். இப்போதான் இன்னொரு ஃபோனில் இருந்ததை டெலீட் பண்ணணும் ஸ்டோரேஜ். பரவாயில்ல சார், அது புரிஞ்சிருச்சுங்க சார். இன்னைக்கு கொஞ்சம் கரெக்ட் பண்ணிடலாம் சார். இல்லை, ஆக்சுவலாக வந்து என்னன்னா, நான் வந்து இப்போ ரெண்டு மொபைலில் ரெக்கார்டிங் போட்டிருக்கேன். சரியா? இப்போ ஒன்று வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன், இன்னொன்று வீடியோ இருக்குது. இப்போ நீங்கள் வந்து எது கம்ப்ளைண்ட் வராதனால நான் என்ன பண்ணேன், அந்த ஃபோனில் இப்போ தான் டெலீட் பண்ணேன். ரைட்டு, ஸ்பேஸ் வேணுமே அப்படின்ட்டு. இன்னும் கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. நான் தான் மறந்துட்டேன் சார், மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க முத்துசாமி எனக்கு. சரி, ஓகே ஓகே. சரி, ஓகே. நான் பேசுறது கேட்கல, அதே போதும். சரி, பரவாயில்ல பரவாயில்ல. சரி, ரைட், ஓகே. சரி, நாளைக்கு அந்த கம்ப்ளைண்ட் தான் சொல்லுங்கள். இன்னொரு மொபைலில் இருக்குது, அதை அப்லோட் போட்டு அந்த ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேங்க சார். ஆமாம். அது வந்து என்னென்னா, இப்போ வந்து கூகுள் மீட்டில் வந்து நம்ம நடத்துகிறோம் இல்லையா, அது வந்து ப்ராப்பராக பண்ணும்போது மாசானா அவங்களுக்கு வந்து ஒரு 5000 நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி பணம் கட்டினோம் அப்படின்னா அதில் வந்து எந்த கம்ப்ளைண்ட்டுமே வராது. அதுலேயே ரெக்கார்டிங் ஆப்ஷன் எல்லாமே எவ்ரிதிங் வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ப்ராப்பராக பணம் கட்டாமல் நம்ம வந்து ஃப்ரீ ஆப்பரை வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம அப்படி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க வந்து நோட் பண்ணுவாங்களாடுது, இவங்க நிறையா மீட்டிங் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ஏதோ சில விஷயங்கள் வந்து பண்ணுவாங்களாடுது. வேறு ஒன்றும் இல்லை. புரிஞ்சுதா? இப்போ அதுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அடிஷ்னலாக வந்து ஒரு மொபைலில் வந்து நார்மல் கேமராவில் ஒரு வீடியோ போட்டுருவேன். அது எப்பொழுதுமே இருக்கும் நம்மகிட்ட. இப்போ இதில் ஏதாவது கம்ப்ளைண்ட் அப்படின்னா நார்மல் வீடியோ ரெக்கார்டிங் போயிட்டுருக்கு, அது கிளியராக இருக்கும். அதுலேருந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஆமாம். சரி, ரைட். இப்போ நம்ம வந்து நேற்றுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, விண்வெளி ஆராய்ச்சிப்படி நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். உபகரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, புராணங்களில் இந்த உபகரணத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுதா? ஆக்சுவலாக வந்து என்னன்னா, விண்வெளி ஆராய்ச்சி மையம் அப்படிங்கிறது இப்போ குறைஞ்சது ஒரு 100 வருடங்கள் அதுல இருந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சேட்டலைட்டு அது இதெல்லாம் அனுப்பி இதில் ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா கேலக்சியில் வந்து விண்கலம் வந்து அமைத்து அங்கே ஆளுங்கள்லாம் அனுப்பி விட்டு நம்ம வந்து நிறைய ஆய்வுகள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். சந்திரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்கள் வந்து இது வரைக்கும் போயிட்டு வந்திருக்காங்க. நம்ம இந்தியா என்ன பண்ணியிருக்கு, செவ்வாய்க்கு வந்து மங்களன் தானே, மங்களகாரனோ ரைட், மங்களன் தான், மங்களாயன் நினைக்கிறேன். ரைட். அதை கூட அனுப்பி நம்ம வந்து அதை கூட அனுப்பி நம்ம என்ன பண்ணோம், ஆய்வுகள் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லா ஆய்வுகளையுமே வந்து இந்த கேலக்சியில் இருக்கிற கிரகங்களை பற்றி, அதை பற்றி தான் நம்ம வந்து அவங்க என்ன ஸ்பீடில் இருக்காங்க,
என்னென்ன மாற்றங்கள் நடக்குது, அங்கே உயிரினங்கள் ஏதாவது வாழ்ந்துட்டு இருக்கா, தண்ணி இருக்கா, காற்று இருக்கா, அதை பற்றி தான் நம்ம வந்து ஆய்வுகள் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து என்னென்னா சயின்ஸ், இதில் இப்போ நடக்கிற விஷயங்கள் சரிதானே. ஆனால் புராணங்கள் என்பது அப்படி கிடையாது. புராணங்கள் என்பது நம்ம வந்து கிமு அப்படின்னு போயிட்டீங்க அப்படின்னா ஒரு 4500 வருடங்கள் 5000 வருடங்களுக்கு முன்னாடியே வந்து அவங்க வந்து புராணங்களில் வந்து நிறைய விஷயங்களை வந்து கதை வடிவில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. புரியுதா? இந்த ஜோதிடத்துக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 கிரகத்துக்கும் கதை வந்து சொல்லியிருக்காங்க, உபகரணங்களுக்கும் கதைகள் வந்து கொடுத்துருக்காங்க. கதை வடிவில் அதை வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு சாரர் வந்து இதெல்லாம் வந்து 5000 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு அப்படின்னு நம்புகிறாங்க. ஒரு சிலர் வந்து இந்த கேலக்சியில் இருக்கக்கூடிய ரகசியங்களை வந்து முன்னோர்கள் வந்து கதை வடிவில் கொடுத்துருக்காங்க நமக்கு அப்படின்னு சில பேர் வந்து நம்புகிறாங்க. நம்ம வந்து அதுக்குள்ளே வந்து போக வேண்டாம். இருந்தாலும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே தானே. இப்போ புராணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ராமாயணத்துக்கு வந்துடலாம். நம்ம ராமாயண காலத்துக்கு வந்து போகணும். இப்போ ராமாயண காலத்தில் என்ன நடந்தது அப்படின்னா, இப்போ ராவணன் இருக்கார் இல்லையா, ராவணன் எல்லாருக்குமே தெரியலையா? ஸ்ரீலங்காவை வந்து ஆட்சி புரிந்த ஒரு அரசன் அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம. இவருடைய மனைவி வந்து மண்டோதரி. அவருடைய மனைவி வந்து மண்டோதரி. ஓகேவா? இப்போ இவங்க 2 பேரும் இணைஞ்சு ஒரு கர்ப்பம் வந்து உருவாகுது. ராவணன் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, தன்னுடைய மகனுக்கு வந்து மரணமில்லா ஆயுள் வந்து வேண்டும், அவன் எதை தொட்டாலும் வந்து ஜெயிக்கணும், அந்த மாதிரி நல்ல ஒரு கிரக பலத்துடன் அந்த குழந்தை வந்து பிறக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. அப்படி ஆசைப்படும் போது இவருடைய ராவணனுடைய குலகுரு அப்படின்னு எடுத்துக்கலாம். குரு, குலம்னா அவங்களுடைய வம்சம். அதனுடைய குரு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கராச்சாரியா. சுக்கரன் இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட வந்து அந்த மாதிரி ஒரு வேண்டுகோளை வந்து வைக்கிறார். எனக்கு அந்த மாதிரி வந்து ஒரு கிரக அமைப்பில் ஒரு குழந்தை வந்து பிறக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு வேண்டுதலை வந்து வைக்கிறார். சுக்கராச்சாரியார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. சரி, குழந்தை பிறக்கும் போது குறிப்பிட்ட இந்த இடத்துலலாம் வந்து கிரகங்கள் இருந்தால் அந்த குழந்தைக்கு வந்து நீண்ட ஆயுள் நீ கேட்குற மாதிரி எல்லா சக்தியுமே வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. ராவணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த ஐடியா வந்து வெளியில் ஏதாவது லீக் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே ஆப்போசிட் கேங்கு வந்து நம்ம தேவகுரு அந்த டீம் வந்து ஏதாவது வந்து அந்த பிளானை வந்து ஏதாவது வந்து கலைக்கிறதுக்கு ஏதாவது வந்து குழப்பறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி முன்னாடி முடிவு பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த 6 கிரகங்களை வந்து கூடியில் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாரு. 6 கிரகங்கள். மொத்தம் எத்தனை கிரகம் இருக்கு ஜோசியத்தில்? 7 இருக்கு. அந்த காலகட்டத்தில் ராகு கேது வந்து ஜோதிடத்துக்கு வந்து பயன்படுத்தலை. இப்போ ராமாயண காலத்துலலாம் அது வந்து இல்லை. அதுக்கு பிறகு தான் அவங்க வந்து வரலாம் வாங்கி அதுக்கப்புறம் தான் வந்து இணைகிறாங்க. புரிஞ்சுதா? அப்போ 6 கிரகங்கள் ப்ளஸ் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவரோட வந்து சுக்கரனையும் சேர்ந்து அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அவருடைய குரு சுக்கராச்சாரியனையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணி வச்சிடறாங்க. 7 பேரையும் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிடுறாரு. என்ன ஆகுது அப்படின்னா, இதுக்கெல்லாம் காரணம் வந்து சுக்கராச்சாரியர் தான், சுக்கரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற 6 கிரகங்களும் வந்து சுக்கரன் மேலே ரொம்ப கடுமையான கோபத்துக்கு வந்து ஆளாகிறாங்க. அப்படி ஆளாகும் போது சனி பகவானுக்கு பயங்கரமான கோபம் வருது. ஏன்னா அவர் தான் ஆயுள்காரகன். ஆயுளை வந்து குடிப்பதும் ஆயுளை வந்து குறைப்பதும் ஆயுளை முடித்து வைப்பதும் அவங்க கையில் தானே இருக்குது. அவன் ஆயுள் பலம் இழக்கும் போது தான் ராகு பகவானால் வந்து ஆயுள் வந்து மரணம் என்பது ஏற்படும். அப்போ என்னதான் இருந்தாலும் அவருடைய தலையில் தானே மெயினாக கை வைக்கிறாங்க. அதனால் அவருக்கு கண்ணா பின்னான்னு பயங்கர கோபம் வருது. அப்படி கோபம் வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அவருக்கு வந்து வேர்த்து ஊற்றுது கோபத்தில். அப்போ என்ன பண்ணுறாரு, இப்படி முகத்தை உடம்பெல்லாம் வந்து துடைக்கிறாரு. துடைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அவருடைய அழுக்கு வந்து ஒன்று உருவாகும். கரெக்டா? அவருடைய அழுக்கு ஒன்று மாத்திரை வடிவில் வந்து ஒரு சின்ன ஒரு மாத்திரை வடிவில் வந்து உருவாகும். இதை என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த டீமுக்கு ஆப்போசிட்டான ஒரு நபர் இருக்காருல்ல தேவகுரு,
அவர் வாங்கி கையில் பத்திரமா வச்சுக்கிறார். கையில் வாங்கி பத்திரமா வச்சுக்கிட்டார். இப்போ குழந்தை பிறக்கக்கூடிய நேரம் வருது. அந்த குழந்தை யார் அப்படின்னா கரெக்டு தானே? இந்திரஜித் சார். அவர் இல்லை, மேகநாதன். வேற ஒரு பாயிண்ட்லாம் நடத்தலான்னு இருந்தேன், அது அப்புறமா ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த குழந்தை வேற யாரும் இல்லை, அந்த குழந்தை வந்து மேகநாதன். ஸோ வந்து இப்போ வந்து குழந்தை பிறகுற நேரம் வந்துருச்சு. ராவணன் என்ன பண்ணுறாரு, இந்த 7 பேரையும் வந்து அவங்க இடத்துல வந்து நிற்க சொல்கிறாரு. சுக்கராச்சாரியர் வந்து ஐடியா கொடுத்தாரு இல்லையா, இந்த இடத்துல இருந்தால் நல்ல ஆயுள் பலம், மரணமில்லா வாழ்வு, நினைச்சதெல்லாம் வெற்றி அடையலாம்னு சொல்லிட்டு கொடுத்தாரு இல்லையா, அந்த இடத்துல வந்து நிற்க சொல்கிறாரு. எல்லோரும் வந்து நின்றுட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம தேவகுரு என்ன பண்ணுறாரு, இந்த மாத்திரை வடிவில் கிடைத்த இந்த சனியினுடைய அழுக்கு இருக்கு இல்லையா, எல்லாரும் கேட்குதா? கதை கேட்டாக்க ஏதோ சொல்லணும். கதை கேட்டாக்க ஏதோ ஆமாம் என்ன ஏதுன்னு சொல்லணும். ஆமாம். அப்போ அந்த மாத்திரை வடிவில் இருக்கக்கூடிய அழுக்கை வந்து என்ன பண்ணுறாரு, லக்னத்துக்கு 8ஆம் பாவத்தில் வந்து தூக்கி போட்டுறாரு. 8ஆம் இடம் என்பது என்ன? ஆயுள் பாவம். அந்த ஆயுள் பாவத்தில் வந்து தூக்கி போட்டுறாரு. அதை யாரும் கவனிக்கல. ஆயுள் பாவத்துக்கு அந்த அழுக்கு மாத்திரை வந்து வந்துருச்சு. ஆயுள் பாவத்துக்கு அந்த அழுக்கு மாத்திரை வந்து வந்துருச்சு. இப்போ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறப்ப இன்னொரு புறம் என்ன நடக்குது அப்படின்னா, ராமனுக்கும், அதாவது ராமன் இருக்கார் இல்லையா, அந்த ராமனுக்கும் வாலிக்கும் வந்து சண்டை. ராமனுக்கும் வாலிக்கும் வந்து சண்டை நடந்துட்டு இருக்கு. ராமன் என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய வில்லால என்ன பண்றாரு அப்படின்னா, வாலியுடைய உயிரை வந்து எடுத்துறாரு. வாலி வந்து கேட்குறாரு, நான் உன்னுடைய பக்தனாச்சே, உன்னுடைய தரிசனம் எப்போ கிடைக்கும்னு வந்து ஏங்கிட்டு இருக்கவன், நீ போய் என்னை கொள்ளலாமா அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து கேட்குறாரு. இப்போ ராமன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் இதுவரை யாரை வந்து கொன்னாலும் அந்த ஆயுதம் போய் கொண்டுட்டு ரிட்டர்ன் ஏண்டே வந்துடும். ஆனால் வந்து உன் உடம்புல வந்து அது ஏறி அது ரிட்டர்ன் ஆகாமல் அங்கேயே நின்றுட்டுருக்கு, அது உனக்கு புரியலையா அப்படின்னு கேட்குறாரு. புரியல அப்படின்னு சொல்லி வாலி சொல்கிறாரு. அப்போ ராமன் கிடையாது, ராமன் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, முட்டாள், நீ வேற நான் வேற இல்லை, அதனால தான் அது ஓண்டே நின்றுட்டுருக்கு, எல்லாம் என்ன ஏண்ட வந்திருக்கும், ஒவ்வொரு அவதாரத்துலேயும் நீ வந்து என் கூடயே பிறந்து எனக்காக நீ வந்து உதவி செய்பவர் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து புரிய வைக்கிறார். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கப்ப என்ன நடக்குது அப்படின்னாக்க, நம்ம ராமன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சனி பகவானுடைய காலில் வந்து அந்த கதாயுதம்னு ஒன்று வச்சுருப்பாங்க இல்லையா, அதை எடுத்து வந்து ஒரு ஹெவியான ஒரு அடி போடுறாரு சனி பகவானுக்கு. சனி பகவான் வந்து அடி வாங்கணும்னா அடி தாங்க முடியாமல் ரொம்ப ஆக்ரோஷமாக 8ஆம் பாவத்தை வந்து பார்க்குறாரு. 8ஆம் பாவத்தை வந்து அப்படியே வந்து ரொம்ப ஃபயராக பார்க்குறாரு கோபத்தில். கரெக்டாக வாலியினுடைய உயிர் வந்து பிரிஞ்சு வந்து அப்படியே வந்து இந்த மாத்திரையில் வந்து ஜாயின் ஆகுது. சனி பகவான் பார்க்குறாரு, வாலியோடைய உயிரும் வந்து கனெக்ட் ஆகுது. புரிஞ்சுதா? அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அந்த இடத்துல தான் வந்து நம்ம குளிகன் வந்து பிறக்கிறார். குளிகன் அல்லது வந்து மாந்தின்னு எடுத்துக்கோங்க, ரெண்டு ஒன்று தான். மாந்திக்கு வந்து அந்த இடத்துல வந்து உயிர் வந்து வருது. இப்போ மாந்தி பிறந்துட்டாரு. இப்போ என்ன பண்ணுறது, மேகநாதனுக்கு ஆயிலுக்கு செக்கு சொன்ன மாதிரி ஆயிலை வந்து முடிச்சு வச்சுட்டாரு. புரிஞ்சுதா? இது வந்து நமக்கு வந்து கதை வடிவில் சொல்லப்பட்ட விஷயம். இது வந்து நமக்கு புராணத்தில் கதை வடிவில் கொடுக்கப்பட்ட விஷயம். இப்படி தான் வந்து குளிகன் வந்து உருவானுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கதையை வந்து சொல்கிறாங்க. இப்போ சயின்ஸ் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, சனின்ற ஒரு கோள் இருக்கு, சனின்னு சொல்லி ஒரு கோள் இருக்கு, அது தனித்தனியே சுற்றிட்டு இருக்குது, அதுக்குன்னு தனியாக ஒரு ஈர்ப்பு விசை என்பது உண்டு.
எல்லா கோள்களுமே வந்து தனித்தனி சுற்றுது. ஒவ்வொரு கோளுக்குமே அதனுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி ஈர்ப்பு விசை என்பது உண்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் இருக்குது, பிற கோள்கள் இருக்குது, எல்லாருக்குமே வந்து ஈர்ப்பு விசைனால தான் அது வந்து எந்த செட்டிங்ஸும் மாறாமல் அது பாடு வந்து அது அதனுடைய வேகத்தில் சுழற்சியில் வந்து இருக்காங்க. இப்போ இது என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு சின்ன மாற்றம் அந்த அதனுடைய வெப்பத்திலையும் வேகத்திலையும் மாற்றங்கள் என்பது ஒவ்வொன்றுக்குமே நடக்குது இல்லையா? அதுதான் நம்ம வந்து வக்ரம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். நம்ம அந்த மாதிரி மாற்றங்கள் நடக்கும்போது அது என்ன ஆகுது அப்படின்னா, சனியை சுற்றி ஒரு குறிப்பிட்ட ஏரியா வரையும் அந்த ஈர்ப்பு இருக்கு இல்லையா, அந்த ஈர்ப்புக்கு உட்பட்ட இடங்களில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி கோள்கள், சின்ன சின்ன கோள்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த கோள்கள்லாம் என்ன ஆகுது அப்படின்னா எல்லாம் துக்கு நூறாக ஒடியுது. எல்லாம் சின்ன சின்ன பீஸா ஒடியுது. சின்ன சின்ன பீஸா ஒடிஞ்சு சனியினுடைய ஈர்ப்பு விசையால் அது பாட்டுக்கு வந்து சனியை வந்து சுற்றிட்டு இருக்குது. புரியுதா? ஓகேங்க சார், புரியுது. இப்போ இந்த சனியினுடைய எனர்ஜி என்பது வேறு. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய வேகம், வெப்பம், ஈர்ப்பு விசை இது வந்து மனிதர்களிடம் உயிரினங்கள் பூமியில் இருக்கக்கூடிய உயிரினம் மனிதர்களிடம் வந்து வரும்போது இந்த எனர்ஜி வேற மாதிரி இருக்கு. இந்த மாற்றத்தால் நடந்த இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து வேற மாதிரி இருக்குது. அதுவும் வந்து பூமிக்கு வருது, அதுவும் வந்து உயிரினங்களை வந்து அட்டாக் பண்ணுது. அது ஒரு வித தாக்கத்தை வந்து உருவாக்குது. இந்த எனர்ஜி தான் வந்து குளிகன் அல்லது மாந்தி, வேற ஒன்றும் கிடையாது. புரிஞ்சுதா? ஓகே. புரியுது. குளிகன் அல்லது மாந்தின்னு நம்ம வந்து எடுத்துக்கிறோம். குளிகன் அப்படின்னா என்னன்னா அதிக குளிர்ச்சி உடைய, குளிர்ந்த அப்படின்னு எடுத்துக்கலாம் நீங்க. சரியா? அதிக குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு ஸ்பேஸ் அது. இதில் வேற விஷயங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து ஒரு ஏரியா, குறிப்பிட்ட ஏரியா வந்து அப்படியே ஒரு லேயர், இந்த லேயர் இருக்கு இல்லையா, குறிப்பிட்ட லேயர் மட்டும் நீங்கள் வந்து சேட்டலைட் அனுப்பி நம்ம வந்து பார்க்கும்போது, புகைப்படம் எடுத்து பார்க்கும்போது இது வந்து கருப்பாக இருக்குது இந்த ஏரியா. இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா நீல நிறமாக இருக்குது. இந்த குறிப்பிட்ட அந்த லேயர் மட்டும் பார்த்தீங்கன்னா தங்க கலரில் வந்து ஜொலிக்குது, தங்க நிறம். புரியுதா? ஓகே குருஜி. அதனால தான் சனிக்கு வந்து தங்க சனி அப்படின்னு ஒரு பேர். ஓகேவா? ஓகே. சார் அந்த சொன்ன பிரச்சனை தங்க பஸ்மம் கொடுப்பாங்க பூச நட்சத்திரம் அன்னைக்கு சார். கரெக்ட், 100% கரெக்ட். அப்போ வந்து சனிக்கு தங்க சனின்னு ஒரு பேர். அது இல்லாமல் வந்து பீனா சொன்ன மாதிரி அந்த நிகழ்வு என்பதும் உண்டு நமக்கு. சரி, ரைட். இப்போ சனியை பொறுத்தவரை நம்ம யாருன்னு சொல்லுவோம் அப்படின்னா, சனியை வந்து சூரியனின் மகன் அப்படிம்போம். கரெக்டா இல்லையா? ஆமாங்க சார். ஆமா குருஜி. சாயா தேவியின் மகன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. சாயா தேவியின் மகன் அப்படிம்போம். அதே போல அவரை வந்து என்ன சொல்லுவோம்னா யமதர்மனின் தம்பி அப்படிம்போம். கரெக்டா இல்லையா? கரெக்டுங்க சார். ஆமா குருஜி. யமதர்மனின் தம்பி அப்படிம்போம். இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இந்த சூரியன்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, சூரியன் வந்து இருக்காரு, அவருடைய பவர் வந்து அப்படியே வந்து நெருப்பால் எரியக்கூடிய அந்த வெப்பம் வந்து வெளியேறுது. மையத்தில் வந்து ஒரு கரும்புள்ளி, கரும்புகை மண்டலம் வந்து இருக்கு. அந்த இடம் வந்து எரியறதில்லை. இங்கே எரியிற அனல் வந்து அங்கே போகுது, அந்த புகை வந்து அங்கே போகுது, அவ்வளோதான். கரும்புள்ளி. அந்த கரும்புள்ளியை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா காலன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? காலன்னா வேற யாரும் கிடையாது, அவர் தான் வந்து யமன், யமதர்மராஜா. இந்த சூரியனுக்கு சூரியன் தான் பேரு. இவருடைய மனைவி பேர் என்ன அப்படின்னா உஷாதேவி. உஷாதேவி அப்படின்னாக்க என்னன்னாக்க வெளிச்சம்னு அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. புரியுதா? ஓகே குருஜி. அப்போ சூரியன், அவருடைய மனைவி வெளிச்சம்,
அவங்களுக்கு பிறந்தவர் வந்து காலன், அவர் வேற யாரும் யமதர்மன் எடுத்துக்கணும். இந்த சூரியனில் இருந்து பார்க்கும்போது கடைசியாக வெகு தொலைவில் இருக்கக்கூடிய கிரகம் தான் வந்து சனி பகவான். இந்த வெப்பம் முடியக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் தான் வந்து சனி பகவான். அதனால தான் அவர் வந்து குளிர்ச்சியாக இருக்காரு, அதனால தான் அவர் வந்து இருட்டாக இருக்காரு, அதனால தான் அவர் வந்து கருப்பாக இருக்கிறாரு. அதனால தான் அவங்களுக்கு சாயா தேவி, சாயான நிழல் தேவின்னு அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. நிழல் தேவி. இப்போ கணக்கு சரியாச்சா? இங்கே உஷா தேவி சூரியனின் மனைவி, இங்கே சூரியனுடைய மனைவி வந்து சாயா தேவி, நிழல் தேவி. இங்கே இவங்களுக்கு பிறந்தது வந்து யமன், காலன். இங்கே இவங்களுக்கு வந்து பிறந்தது வந்து சனி பகவான், யமதர்மனுக்கு வந்து தம்பி. கணக்கு சரியாச்சா? சரிங்க சார். ஆமா குருஜி. அப்போ நம்ம முன்னோர்கள் வந்து இந்த பியூர் சயின்ஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா புராண கதைகளாக நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத இதில் வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். சரியா? ஓகே குருஜி. இப்போ வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? காலன்னா யாரு, குளிகன்னா யாரு, மாந்தினா யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். கரெக்டா? ஆமா குருஜி. காலன்னா யாரு, குளிகன்னா யாரு, மாந்தினா யாரு அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக வந்து புரிஞ்சுக்கிறோம். அது வந்து பாடம் எப்படி இன்ட்ரெஸ்டாக இருக்கா? சார் இப்போ செவ்வாயுடைய ஒரு உபகிரகம், செவ்வாய்க்கு வந்து உபகிரகம் யாருன்னு கேட்டீங்கன்னா மிருத்யு, இன்னொன்று வந்து தூமம். இது வந்து பெண் தன்மையுடையது, மகள்னு எடுக்கலாம். இது வந்து ஆண் தன்மையுடையது. இதில் நம்ம வந்து இன்னைக்கு வந்து நிறுத்தியும் மட்டும் வந்து பார்க்கலாம் என்னன்னு. ஓகேவா? ஓகே 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 குருஜி. ஓகே. இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா மாஸ், செவ்வாய் அப்படின்ற ஒரு கிரகம் இருக்கு. இதை வந்து நம்ம வந்து செல்லமாக வந்து பூமிக்காரகன் சொல்கிறோம். ஏன் பூமிக்காரகன் சொல்கிறோம்னா பூமிக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய கிரகம். பூமியினுடைய நிறைய தன்மைகள் வந்து ஒத்துப்போகுது அதோட. அதனால் நம்ம வந்து அவரை வந்து செல்லமாக வந்து பூமிக்காரகன் சொல்லி சொல்கிறோம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகும். என்ன பூமி இங்கே இருக்குது, செவ்வாய் அங்கே இருக்குது, அவர் போய் நம்ம வந்து பூமிக்காரகன் சொல்கிறோமே அப்படின்னு நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அவர் பூமிக்கு நேரில் ரொம்ப பக்கத்தில் இருக்கார். பூமியில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே மேக்ஸிமம் அங்கேயே இருக்குது. ஆனால் வந்து உயிரினங்கள் மட்டும் வந்து கிடையாது. நம்ம வந்து பேக்கில் போய் ஆய்வு பண்ணிங்கன்னா நீரோடைகள்லாம் இருந்திருக்கக்கூடிய வழித்தடங்கள்லாம் அங்கே வந்து உண்டு. சரிதானே? ஆமாம், ஒரு காலகட்டத்தில் உயிரினங்கள் கூட இருந்திருக்கலாம் அப்படின்ற ஆய்வுகள் தான் இப்போ நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இது என்ன நடக்குது அப்படின்னா இதை சுற்றி இந்த செவ்வாயினுடைய ஈர்ப்பு விசையால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈர்ப்பு விசைக்கு உள்ளார நிறைய குட்டி குட்டி கோள்கள் வந்து நிறைய இருக்கு. இப்போ நீங்கள் வந்து மாந்திக்கு பார்த்தீங்க, மாந்தியில் என்ன நடந்தது, குளிகளில் என்ன நடந்ததுன்னா சனியை சுற்றி இருக்கிற கோள்கள்லாம் ஒடிஞ்சு போய் அது தூளாக வந்து சுற்றிட்டு இருக்குது. சூரியனுக்குள்ளார என்ன நடக்குதுன்னா அது எம்டியாக இருக்கிற பிளேஸில் வந்து வெப்பநிலை கம்மியாகவும் கரும்புகை மண்டலமாகவும் இருக்குது. அதை தான் நம்ம வந்து உபகரமாக எடுத்துக்கிறோம். செவ்வாய்க்கு அப்படி கிடையாது. செவ்வாய்க்கு வந்து என்னென்னா நிறைய
சின்ன சின்ன கோள்கள் வந்து நிறைய இருக்குங்க. அதெல்லாம் வந்து செவ்வாயினுடைய ஈர்ப்பு விசையால் அது வந்து சுற்றி வந்துட்டு இருக்கு. இப்போ சூரியனே ஈர்க்கிறார், கிரகங்களும் இருக்குது. ஆனால் வந்து இதெல்லாம் வந்து செவ்வாய்க்கு பக்கத்தில் இருக்கிறதுனால செவ்வாயுடைய ஈர்ப்பு விசை கட்டுப்பட்டு செவ்வாயுடைய தன்மையில் வந்து சுற்றிட்டு இருக்குது. இவ்வளோ நிறைய கிரகங்கள் சுற்றிட்டு இருந்தாலும் அதில் 2 பேர் தான் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக பூமியில் இருக்கக்கூடிய உயிரினங்களை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அந்த எனர்ஜி வந்து அட்டாக் பண்ணுது, ஒரு வித மாற்றத்தை வந்து ஏற்படுத்துது. அந்த கிரகம் தான் ஒன்று வந்து மிருத்யு, மற்றொன்று வந்து தூமம். ஓகேவா? ஓகே இதை வந்து சயின்ஸில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, இந்த மிருத்யு அப்படின்ற கிரகத்தை வந்து போபோஸ் அப்படிங்கிறாங்க. இந்த கிரகத்துக்கு ஆங்கில பேர் வந்து வச்சுருக்காங்க, அதாவது அறிவியல் ரீதியான பேர் வந்து அப்படி வச்சுருக்காங்க. தூமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்மாஸ் அப்படின்ற பேர் வந்து வச்சுருக்காங்க. இந்த பேரெல்லாம் இப்போ இவங்க கொடுத்தது. மிருத்யு தூமன் அப்படின்ற பேரெல்லாம் 5000 வருடங்களுக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதாவது என்னன்னா, விண்வெளி ஆராய்ச்சிகள் வந்து மிக சிறந்த அறிவாளிகள் வந்து இந்தியர்கள் தான், அதுவும் வந்து இந்துக்கள் தான். நம்மளுடைய வழிபாடுகள் முறைகளாக இருந்தாலும் அந்த ராமாயணம், மகாபாரதம், அந்த கதைகள், கருட புராணம், அது இதெல்லாம் வந்து என்னென்னா அவ்வளோ விஷயங்கள் நிறைந்தது. இன்றைக்கி அமெரிக்காவே வந்து இன்றைக்கி வந்து என்னென்னா முன்னணியில் வந்து இருக்காங்க அப்படின்னா அதில் ஒர்க் பண்ணுறது எல்லாம் நம்ம ஆளுங்க, எல்லாமே இந்தியர்கள் தான். ஆனால் அவ்வளோ திறமைகள் இருந்தும் நம்ம ஏன் வந்து சயின்ஸில் முன்னேறலை அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பணப்பற்றாக்குறையில் இருந்த ஒரு ஏழ்மையான நாடு. எல்லாம் இருந்த வளங்களையெல்லாம் அவன் வந்து சொல்லிட்டு போயிட்டான். அதனால் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. ஒரு பட்ஜெட் வேணும் இல்லையா? ஒரு ஆய்வு பண்ணுறோம்னா ஒரு பட்ஜெட் வேணும் இல்லையா? வேணுமா வேணாமா? கட்டாயம் வேணும். அந்த பட்ஜெட் வந்து இல்லை. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ வந்து கொஞ்சம் சூழல்லாம் நல்லா மாறிட்டு போயிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் போர்லலாம் பாகிஸ்தான் ஏவிய அத்தனை ட்ரோனையும் அத்தனை ஏவியர்களையும் வந்து தவிடுபடி ஆகிட்டாங்க. உலகமே திரும்பி ஆச்சரியமாக பார்க்குது. அடுத்து நம்ம அடித்த ஏவுகணைகள் எல்லாம் வந்து அவையும், அதாவது என்னென்னா நம்ம அணுகுண்டுகள் எங்கே இருக்குதோ அதுக்கு பக்கத்து ஏரியாவே கரெக்டாக மென்ஷன் பண்ணிலாம் அடிச்சிருக்கோம் நிறையா. இதுவரையில் யாரும் வந்து அந்த மாதிரிலாம் வந்து பண்ணதே கிடையாது. இல்லை அந்த அளவுக்கு அறிவாளிகள், அந்த அளவுக்கு அறிவாளிகளாக இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த கதைகளை எல்லாம் கேட்டு கேட்டு வளர்ந்தது தான் காரணம். இப்போதானா சயின்ஸ் டே, எங்கள் ஆளுங்கன்னா அன்றைக்கி 5000 வருடத்துக்கு முன்னாடியே வந்து இதெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. நாங்கள் தான் சீனியர், நாங்கள் தான் அதில் வந்து பில்லியண்டு. அது அப்படி வந்து என்னென்னா ஒவ்வொருத்தருக்கும் உள்ளார அந்த எண்ணங்கள் வந்து உண்டு. புரிஞ்சுட்டீங்களா? ஆமாங்க சார். ஆமா குருஜி. இப்போ எல்லாம் இந்தியாவுடைய பொருளாதாரங்கள் எல்லாம் கொஞ்சம் மாறி இருக்குது. இந்தியா வந்து இன்றைக்கி வந்து வேர்ல்டிலே வந்து 4வது பொருளாதார நாடாக வந்து முன்னுக்கு வந்திருக்கு. இப்போ எல்லாமே சூழல்லாம் வந்து மாறிடுச்சு. ஓகேவா? இப்போ மிருத்யுனா என்ன, காலம்னா, தூமன்னா என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுட்டீங்களா? புரிஞ்சுங்க சார். புரிஞ்சுங்க குருஜி. சரி. இப்போ அடுத்தது யமகண்டனுக்கு உண்டான புராண கதைகள் வந்து என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம குருவுடைய மகன் தான் வந்து யமகண்டன். யமகண்டன். இந்த புராண கதையில் என்ன நடக்குது அப்படின்னா, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். தேவகுரு அப்படிங்கிறவர் வந்து குரு பகவான், அசுரகுரு அப்படிங்கிறவர் வந்து சுக்கராச்சாரியார், இவர் சைடில் என்ன நடக்குது அப்படின்னா,
சுக்கராச்சாரியருக்கு வந்து சஞ்சீவினி மந்திரம் என்பது தெரியும், கரெக்டு தானே? ஆமாங்க சார். ஆமா குருஜி. என் பையனுக்கு வந்து சஞ்சீவின்னு பேர் வச்சிருக்கணும், அதை பேஸ் பண்ணி தான் வச்சேன் நான். சஞ்சீவினி மந்திரம் அறிந்ததுனால அசுரர்கள் எல்லாம் வந்து இறந்தால் கூட மறுபடியும் வந்து உயிர் கொடுத்துட்டே இருக்காங்க. சஞ்சீவினி மந்திரம் என்பது இறந்தவர்களை வந்து மறுபடியும் வந்து உயிர் கொடுக்க வைக்கக்கூடிய ஒரு மந்திரம். இந்த சைடில் அசுரர்கள் வந்து இறப்பே இல்லை, இறந்தாலும் வந்து பிறந்துகிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் வந்து அந்த மந்திரம் வந்து கிடையாது. அதனால் தேவர்கள் வந்து இறந்துகிட்டே இருக்காங்க, டெத் வந்து அதிகமாகிட்டே இருக்கு, நிறைய துன்பப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க, இவங்க குலத்தை குலத்தை சேர்ந்த கசன் என்ற ஒரு நபரை வந்து தேர்வு செய்து, நல்ல புத்திசாலியாக இருக்காரு, இவரை வந்து சுக்கராச்சாரியர்கிட்ட வந்து அனுப்பி, மறைமுகமாக அனுப்பி, அங்கே இருக்கக்கூடிய மந்திரத்தை எப்படியாவது வந்து ஆட்டை போட்டு வரணும், சிஷியனாக சேர்ந்து ஏதோ ஒரு வகையில் வந்து ஆட்டை போட்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ இந்த கஷம் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சுக்கரன்ட்ட வந்து போய் நீங்கள் என்னை வந்து சீடராக ஏற்றுக்கணுங்கிறாரு. சுக்கராச்சாரியருக்கு புரியுது, தேவகுலத்துலேருந்து ஒரு பையன், ஆனால் வந்து ஒரு நல்ல குலத்தில் பிறந்தவனை வந்து ஒரு குரு வந்து சிஷ்யனை வந்து ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொன்னால் அது ஒரு சாபமாக மாறிடும். அதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சரி ஓகே அப்படின்னு சொல்லி சிஷ்யனை வந்து ஏற்றுக்கிறார். இது வந்து என்னன்னா அசுரர்களுக்கு நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சு போயிடுது. அசுரர்களுக்கு நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருது, இவன் எதுக்காக தான் வந்திருக்கான். நம்ம பிளான் பண்ணி போட்டு தள்ளுறாங்க, யாரை? கஷனை வந்து பிளான் பண்ணி போட்டு தள்ளுறாங்க. இடையில என்ன நடந்துருது அப்படின்னா, நம்ம அசுர குரு சுக்கராச்சாரியருக்கு வந்து ஒரு அழகான பெண் தேவயானி அப்படின்ற பேர்ல வந்து இருக்காங்க. தேவயானி அப்படின்ற ஒரு அழகான பெண். இவன் என்ன பண்றான்னா, கஷனை வந்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறான். கஷனை வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சதுனால இவ போய் அப்பா கிட்ட போய் அழுகுறான். அழுகும்போது என்ன பண்றாரு அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் வந்து இறக்கும் போதெல்லாம் வந்து மறுபடியும் உயிர்ப்பித்து கொடுக்குறாரு. அசுரர்களுக்கு பயங்கர கோபம், என்னதான் பண்றது அப்படின்னு. கடைசியில் என்ன பண்றாங்க அப்படின்னா, சுக்கராச்சாரியர் குடிக்கிற பானம் மீன்ஸ் வந்து தண்ணி, ஒரு ஜூஸ், அந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க. பானம்னா தான் இவனை கொண்டு பவுடர் ஆக்கி அந்த பானத்தில் போட்டு சுக்கராச்சாரியர் வந்து குடிக்க சொல்லிடுறாரு. சுக்கராச்சாரியர் வந்து குடிச்சிடறாரு தெரியாமல். இப்போ வந்து தேவயானை அழுகுறா. அவரு சுக்கராச்சாரியர் தேர்றாரு, எங்கேயுமே கிடைக்கல. கடைசியில் பார்த்தா அவருடைய வயிற்றுக்குள்ளேயே இருக்கிறாரு கஷன். புரிஞ்சதா? கஷன் எங்கே இருக்காரு? அவருடைய வயிற்றுக்குள்ள இருக்காரு. இப்போ வயிறை விட்டு கிழிச்சு தான் வந்து அவர் வெளியில் எடுத்தாகணும். அப்படி கிழிச்சால் சுக்கராச்சாரியர் வந்து செத்து போயிடுவார். பொண்ணு வேற அழுதுகிட்டே இருக்கான், என்ன பண்ணுறதுன்னு புரியல அவரு. அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சஞ்சீவினி மந்திரத்தை வந்து கசனுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு, நீ வயிறை பிச்சுட்டு வெளியில் வா. அப்போ சஞ்சீவினி மந்திரம் தெரிஞ்சதுனால கசன் வந்து பிடிச்சிக்கிறாரா? சுக்கராச்சாரியார் வந்து இறந்து போயிடாரா வயிறு கிழிஞ்சதுனால? நீ வெளியில் வந்த உடனே அந்த மந்திரத்தை யூஸ் பண்ணி மறுபடியும் என்னை வந்து உயிர் பிறக்க வச்சிரு அப்படிங்கிறார். புரியுதா? அப்போ மந்திரத்தை கற்றுக்கிட்டு கஷனை என்ன பண்ணுறாரு, வயிற்றை பிரிச்சுட்டு வந்து வெளியில் வந்துடுறாரு, உயிர் பிழைச்சிக்கிறாரு. மறுபடி என்னதான் இருந்தாலும் தன்னுடைய குருவாச்சே அப்படி துரோகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து சுக்கராச்சாரியரை வந்து அவர் வந்து உயிர்ப்பிக்கிறார். இப்போ அடுத்த கதை என்ன நடக்குது அப்படின்னா, அவர் தேவயானிகிட்ட வந்து என்னதான் இருந்தாலும் நானும் வந்து உன்னுடைய தந்தையினுடைய வயிறுலேருந்து இப்போ பிறந்ததுனால நீ நானும் வந்து சகோதரி கணக்கு வரோம், அதனால் இந்த காதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துடுறாரு. வந்த வேலை எனக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேவகுருனுடைய தன்னுடைய குலத்துக்கு வந்து சேர்ந்துக்கிறார். சரியா? இந்த கதையில வந்து என்ன தெரியுது அப்படின்னா,
யமகண்டன் என்பது வேற யாரும் இல்லை, அவன்தான் வந்து கசன். அவன்தான் வந்து கசன். கசன் தான் வந்து யமகண்டன். அவன் தான் தேவகுருவின் வந்து மகன், உபகரகம் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிறது. சஞ்சீவினி மந்திரம் அறிந்தவர், மரணத்திலிருந்து பிறரை காப்பவர். நீங்கள் அந்த நேரத்தை தான் நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, யமகண்ட நேரம் வெளியில் போகக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் வந்து உளறிட்டு இருக்கிறீங்க. பிரயாணம் செய்யக்கூடாது. ஆமாம் சார், பிரயாணம் செய்யக்கூடாதுங்க ஐயா. பிரயாணம் டிராவல். இப்போ நான் என்ன பாயிண்ட் சொல்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பிரயாணம் செய்யக்கூடாதா? செய்யலாமா வேண்டாமா? தாராளமாக பிரயாணம் செய்யலாம். இப்போ அதாவது என்னன்னா, யமகண்டன் வந்து என்னன்னா, இப்போ வந்து யமகண்டன் வந்து சஞ்சீவினி மந்திரத்தை வந்து அறிந்தவர். இவர் வந்து இறந்தவர்களை வந்து உயிர்ப்பிக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. யாருக்கு மரணத்தை வந்து, மரணம் எப்படி வரும்? மரணம் என்பது காலன் வழியாக வரும். காலன் தான் வந்து யம தர்மன். அவர் தான் வந்து மரணத்தை வந்து ஏற்படுத்துவார். காலன் வழியாக தான் யம தர்மம் வந்து மரணம் என்பது வரும். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, மரணத்திலிருந்து காப்பார். யாரை காப்பார்? இவர் வந்து தேவகுரு வம்சத்தில் வந்த ஒரு நபர். நல்ல மனிதர்களை மட்டும்தான் காப்பாற்றுவார். நல்ல மனிதர்களாக இருந்தால் மட்டும் இந்த யமகண்டன் யமனிடம் இருந்து உங்களுக்கு வந்து என்ன, உயிரை வந்து பாதுகாத்து தருவார். புரிஞ்சதா? அசுரகுரு வழி வந்த தீயவர்களுக்கு வந்து அதை வந்து செய்ய மாட்டார். ஓகேவா? ஓகேங்க சார். அப்ப யமகண்டன் அப்படின்னா யாருன்னா, யமனுக்கு கண்டத்தை தருபவர்னு அர்த்தம். யமனுக்கே கண்டத்தை தருபவர் அவர்தான் வந்து யமகண்டன். யமனை விட பெரியவர் எல்லா வித்தைகளிலும். அதனாலதான் இவர் வந்து அண்ணன். நம்ம யமதர்மராஜா வந்து தம்பி. திறமையில் வாங்கிய வரத்தில். ஓகேவா? ஓகே குருஜி. ஓகே குருஜி. அடுத்தது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது புதனின் மகன், புவனினுடைய உபகரகம், அர்த்த பிரகடனம். பிரகடம் அப்படின்னா திரும்ப திரும்ப வருவது, அதாவது முறையாக இல்லாமல் வளைந்து நெளிந்து செல்வது அப்படின்னு எடுத்துக்கணும். பிரகடனம் நம்ம இதில் அப்பிரதட்சணம்னு சொல்லுவோம். ஜோதிடத்தில் நான் இருக்கா, பிரதட்சணம் அப்பிரதட்சணம். அதாவது ராகு கேது வந்து அப்பிரதட்சமாக வந்து வலம் வருகிறார்கள், பிரகரங்கள்லாம் வந்து பிரதட்சணமாக வலம் வருகிறார்கள் அப்படின்னு. அந்த பிரதட்சணம் தான் இந்த பிரகடனம். ஒரு ஒழுங்குமுறை இல்லாத விஷயம், வழிபாதை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகேங்க சார். ஓகே. இப்போ சூரியனிடம் இருந்து மிக நெருங்கிய, அதாவது அருகில், மிக மிக அருகில் இருக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னா புதன் தான். புதனுடைய முதல் சுற்றுவட்ட பாதையிலே வந்து புதன் தான் வந்திருக்காரு. ரொம்ப நெருங்கி இருக்காரு, ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருக்கார். சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா
ரொம்ப க்ளோஸாக வருவார், சில நேரத்தில் வந்து ரொம்ப தூரமாக போவார். சில நேரத்தில் ரொம்ப நெருக்கமாக வருவார், சில நேரத்தில் ரொம்ப தூரமாக போவார். ஏன்னா அவர் வந்து ரொம்ப வட்ட வடிவெல்லாம் சுற்றலை, நீள்வட்ட பாதையில் வந்து சுற்றிட்டு இருக்காரு. அதுவே நீங்கள் வந்து புதனில் இருந்து சூரியனை பார்த்தீங்க அப்படின்னாக்க, புதன்ற கிரகத்திலிருந்து அப்படியே சூரியனை பார்த்தீங்க அப்படின்னா, சூரியனும் சுற்றிட்டு இருக்கு, புதனும் சுற்றிட்டு இருக்காரு. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இது வந்து புதன் எடுத்துக்குவோம். இதை வந்து புதன் எடுத்துக்குவோம். புதன் சூரியனை சுற்றும் போது, சூரியன் புதனை சுற்றும் போது அங்கே மாதத்தில் என்ன நடக்குது அப்படின்னாக்க, சூரியனுடைய வழிபாதை வந்து இப்படி அமையுது. இந்த மாதிரி இருக்கு அதனுடைய ரூட். புரிஞ்சுதா? ஓகே. இப்போ சூரியன் வந்து அப்படியே போவார், மறுபடியும் இப்படி வருவார், மறுபடியும் இப்படி வருவார், மறுபடியும் இப்படி வந்து இப்படி வந்து மறுபடியும் இப்படி வந்து இப்படி வருவார். அதான் சூரியனுடைய வழிபாதை. இது வந்து புதன் சுத்துறதுனால ஏற்படும் மாற்றம். புரிஞ்சுட்டீங்களா? ஓகே. இப்படி சுத்துறதுனால அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ரெண்டு பகுதிகளும், இந்த குறிப்பிட்ட பகுதி குறிப்பிட்ட பகுதி இருக்கு இல்லையா, அந்த பகுதியில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ இதில் இருக்கக்கூடிய வெப்பநிலை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதே ஹீட்டு வந்து பார்த்தீங்கன்னா 350 டிகிரி செல்சியஸ் பகலில், நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 120 டிகிரி அப்படியே குளிர்ச்சி. இது ரெண்டும் மாறி மாறி வருது. ஆனால் இந்த ரெண்டு சைடில் இருக்கக்கூடிய பகுதி இருக்கு இல்லையா, இந்த ஏரியா, தெரியுதா? தெரியுது சார். இந்த ரெண்டு ஏரியாவில் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த சூரியனுடைய வழிபாதை வந்து இப்படி இப்படி மாறி மாறி வர்றதுனால, இப்போ இது வந்து விலகுது இல்லையா, ரொம்ப தூரம் விலகுது, இங்கேயும் விலகுது. அப்படியெல்லாம் போகிற நேரத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ரெண்டு இடத்துலையும் வந்து அதனுடைய ஈர்ப்பு விசை, வெப்பம், அதனுடைய தன்மை எல்லாமே வந்து மாறுதல் அடையுது. இந்த ரெண்டு இடத்த தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அர்த்த பிரகடனம்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? புரியுது சார். ஓகே. ஓகே. இது நீங்கள் வந்து என்னன்னா, இது நீங்கள் வந்து பார்க்க முடியும். சூரிய உதயத்திலிருந்து 1 மணி நேரத்திற்குள், சூரியனுடைய அஸ்தமனத்திலிருந்து 1 மணி நேரத்துக்குள் டெலஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், சும்மா பார்த்தா தெரியாது. ஓகே தானே? சரியா? ஓகே சார். ஓகேங்க சார். புரியுதுங்க ஐயா. குளிகாதியர் ஐவர், அஞ்சு பேர். தூமாதியர் ஐவர், இதுல யார் யார் இருக்காங்க? குளிகன் ஒண்ணு, காலன் இருக்காரு, மிருத்யு இருக்கு, யமகண்டன் இருக்கு,
அர்த்த பிரகணன் இருக்கார். இதுதான் இன்னைக்கு பாடத்திட்டமாக நம்ம வந்து பார்த்தோம். இந்த பாடத்திட்டம் வந்து நாளைக்கு. ஓகே தானே? ஓகேங்க சார். ஓகே குருஜி. ஓகே குருஜி. இதுவரை நடத்துகிற விஷயத்தில் யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். சந்தேகம் இல்லை குருஜி. வேற யாருக்காவது சந்தேகம் இருக்கா? சின்ன சந்தேகம். குரு யோகமா வர்றதுக்கு யமகண்டத்தை நல்லா பயன்படுத்தலாம் அப்படிதாங்க சார்? அதெல்லாம் அவசரப்படக்கூடாது. இன்னும் நாள் இருக்கு. சரிங்க சார். இன்னைக்கு வந்து என்னன்னா கற்றுக் கொடுத்த வரையும் சந்தேகம். ஓகேங்க. உங்கள் ஆர்வம் புரியுது எனக்கு. இல்லைங்க சார், தெரிஞ்சுக்கிட்டாங்க சார் கேட்டேன். என்ன பீனா ஏதாவது சந்தேகம் இருக்கா? சார் இல்ல சார், சந்தேகம். நேற்றைய பாடத்திட்டத்தில் யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா? குருஜி சந்தேகம் இல்லை குருஜி. எல்லாம் புரியுது குருஜி. நேற்றைய பாடத்திட்டத்தில் யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இல்லையா? சரி, அப்போ வக்கரம்னா என்னன்னு சொல்லுங்க. பின்னோக்கி நகர்வு தோற்றம், மாய தோற்றம். ஒரு கிரகம் குறிப்பிட்ட வேகத்துல போகும்போது பக்கத்துல உள்ள கிரகம் வேகமாக போகும்போது மாய தோற்றம் ஏற்படுறதுதான் பின்னோக்கி நகர்வது போல் ஏற்படும் தோற்றம். இது சொன்னீங்க ட்ரெயின் போகும்போது அது குருஜி ட்ரெயின் இன்னைக்கு நான் அது வந்து இந்த உணர்வு ட்ரெயினில் போகும்போது பக்கத்து ட்ரெயின் எனக்கு ஒரு விஷயம் ஓகே, ஓரளவுக்கு சொல்கிறீங்க. ஃபுல் மீனிங் வரல, இன்னும் ஃபுல்லாக வரல யார்ட்டையுமே. அஸ்தங்கானா அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ வந்து சூரியனை சுற்றி பிரகோள்கள்லாம் நீள்வட்டத்தில் சுற்றுறாங்க. அது நெருங்கி வருது, தூரம் போகுது. அப்போ வந்து நெருங்கி குறிப்பிட்ட டிகிரிக்குள்ளே வரும்போது அது வந்து நம்ம வந்து அஸ்தங்காரம் எடுத்துக்கிறோம். வக்ரத்துக்கு என்ன மீனிங்? இதுவரை வக்ரத்துக்கு வந்து சரியான அர்த்தத்தோடு எந்த நூல்களையும் வந்து கிடையாது, எந்த வகுப்புலையும் கிடையாது, எந்த ஒரு யூடியூப்லையும் இல்லை, எந்த ஒரு மாநாட்டிலையும் இல்லை, எங்கேயுமே கிடையாது. வக்ரத்துக்கு என்ன அர்த்தம் நான் இதை சொல்லி தந்தேன். ஆனால் யாரு கிரகணம், சூரிய கிரகணம், சந்திர கிரகணம். ஓய், அது வந்து ராகு எதுக்காக சொன்ன கதை. அடுத்த பாதத்தோட வேலையை செய்ய ஆரம்பிச்சு சொன்னீங்க. அடுத்த பாதத்தோட வேலையை செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னீங்க. இருக்கிற நிலையில இருந்து அடுத்த பாதத்தோட. அதாவது வக்ரம்னா என்னன்னா, குரு வந்து இன்னைக்கு வந்து புனப்பூசத்தில் வந்து வக்ரமாக இருக்காது. புனப்பூசத்தில் வந்து நம்ம வந்து 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4 பாதம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கோம். இங்கே வந்து எழுதிட்டோம். வானப்படத்தில் வந்து பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இருக்குது. புரிஞ்சுட்டீங்களா? ஓகே குருஜி. ஓகேங்க சார். இது வந்து நட்சத்திர கூட்டம், புனப்பூசத்தினுடைய நட்சத்திர கூட்டம். இது வந்து இப்போ வந்து குரு பகவான் வந்து ஒரு உதாரணத்துக்கு 1,00,000 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து கடந்துட்டு இருக்காருன்னு வச்சுக்குவோம். இப்போ அப்படியே வந்து வக்கரத்தினால என்ன நடக்குது அப்படின்னா, அதே குரு பகவான் ஒரு 2,00,000 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து போயிட்டு இருக்காரு. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் வந்து வக்கரம். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த புனப்பூச நட்சத்திரத்துக்கு மண்டலத்துக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்கும் இல்லையா? ஆமாங்க சார். அந்த நட்சத்திர கூட்டத்துக்குன்னு ஒரு சக்தி இருக்கும் இல்லையா? ஒரு ஈர்ப்பு விசை, ஒரு சக்தி என்பது இருக்கும் இல்லையா? அதனுடைய காரகத்தன்மை, அதெல்லாம் வந்து ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? இது வந்து 1ஆம் பாதம், இது 2ஆம் பாதம், இது 3ஆம் பாதம், இது 4ஆம் பாதம் எடுத்துக்குவோம். 1, 2, 3, இது 4ஆம் பாதம். இப்போ இந்த கிரகம் வந்து 1,00,000 கிலோமீட்டர் வேகத்தில் போகும்போது இதுவும் அதுவும் உரசிக்கிட்டு அது கூட போயிட்டே இருக்கும். அப்படி போகும்போது இப்போ 1,00,000 கிலோமீட்டர் வேகத்தில் போகும்போது இங்கே இருக்கிற எனர்ஜி இங்கே இந்த குருவோட கனெக்ட் ஆகும். அதே ஸ்பீடில் போகும்போது இங்கே இருக்கிற எனர்ஜி இங்கே வந்து கனெக்ட் ஆகும். இங்கே வரும்போது இங்கே இருக்கிற எனர்ஜி குரு கிட்ட வந்து கனெக்ட் ஆகும்.
இங்கே இருக்கிற எனர்ஜி குருவோட வந்து கனெக்ட் ஆகும். அப்புறம் அடுத்த நட்சத்திரம் ஓடி போயிடுவார், அடுத்த நட்சத்திர மண்டலத்துக்குள்ளார பூந்துடுவார். ஆனால் 2 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் போகும்போது அந்த வேகம் குறைவாக இருப்பதால் இப்போ வந்து குரு பகவான் வந்து இன்னைக்கு எந்த பாதத்தில் இருக்காரு? ஒன்று. சரி, உதாரணத்துக்கு இந்த குரு பகவான் வந்து ஸ்லோவாக போகும்போது 3ஆம் பாதத்தில் இருந்து வக்ரம் அடைகிறான்னு வச்சுக்கோங்க. இப்போ இவர் ஸ்லோவாக போகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, இந்த எனர்ஜி இங்கே இருக்கக்கூடிய இந்த புனர்பூச நட்சத்திரத்தினுடைய ஈர்ப்பு விசை இது ஸ்லோவாக போகிறதுனால பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பகுதிகள் வரை அந்த கிரகத்தை போய் அட்டாக் பண்ணுது. புரியுதா? வேகமாக போகும்போது அந்தந்த இடத்துக்கு உண்டான எனர்ஜியை எடுத்துகிட்டு 2 கலந்து பலனை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். இது ஸ்லோவாக போகிறதுனால அந்த நட்சத்திர கூட்டத்தில் இருக்கக்கூடிய எனர்ஜி, அந்த சக்தி என்ன ஆகுது, அந்த கிரகத்துக்கு போய் பின்பக்கம் இருக்கிற எனர்ஜி கூட போய் அதை வந்து ரீச் பண்ணுது. இப்பவும் புரியலையா? புரியல? சரி. இப்போ இது வந்து 1ஆம் பாதம், இது 2ஆம் பாதம், இது 3ஆம் பாதம், இது 4ஆம் பாதம், இது எல்லாமே புனர்பூசம் தான். ஓகேவா? இப்போ 1 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் வந்து குரு பகவான் வந்து வராரு. அது ஸ்பீடு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஸ்பீடில் வந்து இந்த எனர்ஜி 1ஆம் பாதத்தினுடைய எனர்ஜி வந்து மின்கிள் ஆகுது. அதே வேகத்தில் 1 லட்சம் கிலோமீட்டர் ஸ்பீடில் வரும்போது இந்த எனர்ஜி வந்து மின்கிள் ஆகுது குரு பகவானோட. அதே 1 லட்சம் கிலோமீட்டர் ஸ்பீடில் வரும்போது இந்த 3ஆவது பாதத்தினுடைய எனர்ஜி வந்து மின்கிள் ஆகுது. அதே ஸ்பீடில் வரும்போது 4ஆம் பாதத்தினுடைய எனர்ஜி வந்து மின்கிள் ஆகும். ஒன்று ஆகும்போது இன்னொன்று வந்து கட் ஆகிட்டே வரும். இங்கே இருக்கிற வரையும் தான் 1ஆம் பாவத்தினுடைய எனர்ஜி வந்து கிடைக்கும். இங்கே குரு இந்த இடத்துக்கு வந்துட்டாரு அப்படின்னா இப்போ என்ன 2 தான் வந்து வேலை பார்க்கும், 1 வந்து கட் ஆகிடும். இப்போ குரு இந்த இடத்துக்கு வந்துட்டாரு அப்படின்னா இந்த எனர்ஜி கட் ஆகிடும், இந்த எனர்ஜி வந்து வேலை பார்க்கும். குரு 4ஆம் பாவத்துக்கு வந்துட்டாரு அப்படின்னா இந்த எனர்ஜி கட் ஆகிடும், இந்த எனர்ஜி மட்டும் வேலை பார்க்கும். அடுத்தது வந்து பூசத்துக்கு வந்துட்டாரு அப்படின்னா இந்த எனர்ஜி வந்து கட் ஆகிடும். இது அவருடைய சராசரி வேகத்தில் நடக்கிறது. புரிஞ்சுட்டீங்களா? இப்போ வந்து ஸ்லோவாக வராது, இப்போ வந்து ஸ்லோவாக போயிட்டு இருக்காரு. ஸ்லோவாக போகும்போது இப்போ வந்து 2ஆம் பாதத்துக்கு வந்து அவர் வரும்போது இவர் ஸ்லோவாக போகிறதுனால இந்த 2ஆம் பாவத்தினுடைய எனர்ஜியும் முதல் பாவத்தினுடைய எனர்ஜி சேர்ந்தே அவர் கிடைக்கும். அந்த வேகம் கம்மியாகிறதுனால இவருடைய சக்தி வந்து அதை கனெக்ட் ஆகுது. இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, பின்னாடி இருக்கக்கூடிய நட்சத்திர மண்டலத்தினுடைய அந்த எனர்ஜி வந்து குருவுக்கு வந்து கனெக்ட் ஆகுது. இவர் வேகமாக போனால் கனெக்ட் ஆகாது, ஸ்லோவாக போகிறதுனால அது வந்து கனெக்ட் ஆகிடுது. அப்போ கனெக்ட் ஆகிறதுனால இதை நம்ம என்ன பண்ணுறோம், வக்ரம் அப்படின்னு போட்டு ஜோதிடத்தில் வந்து இந்த குருவை தூக்கி இங்கேயும் போடுறோம். ஆனால் சயின்ஸில் வந்து கிரகம் வந்து பின்னோக்கிலாம் போகாது, அப்படிலாம் போனால் எல்லாம் வெட்டிச்சு சிதறிடும், அது வந்து முன்னோக்கி மட்டும்தான் சுற்றிட்டு போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறாங்க. இப்போ புரியுது? அந்த கேள்விக்கு இந்த கேள்விக்கு உண்டான குழப்பத்துக்கு உண்டான விடை புரிஞ்சதா? இதுக்கு மேலே யார் வந்து வக்கரத்துக்கு உண்டான விளக்கத்தை கேட்டாலும் இதை சொல்லிக் கொடுங்க. இப்போ அடுத்தது நேற்றைய பாடத்திட்டத்தில் வந்து லக்னம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். லக்னம்னா என்ன? உயிர் வந்த நேரம். சரி, லக்னத்தை எப்படி ஃபில் பண்ணணும்? கணிதம்லாம் தேவையில்லை, கணிதம் வந்து தேவையில்லை, கணிதம் போட்டு கொண்டு வர்றதுங்கிறது வேறு. ஒரு ஜாதகத்தில் பார்த்த உடனே
இவர் வந்து இந்த லக்னத்தில் தான் பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லணும். அது எப்படி கண்டுபிடிப்பீங்க? அன்றைய சூரிய உதயத்திலிருந்து கணக்கு எடுக்கணும் சார். சரி. இப்போ சூரிய உதயம் அப்படின்னு ஒன்று இருக்குது. சூரிய உதயம் ஆகக்கூடிய கிழக்கு பகுதி, அதை தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ரைட், ஓகே. இன்னைக்கு சூரியன் எங்கே இருக்காரு? தூரத்தில் இருக்கு. இன்னைக்கு வந்து பூரத்தில் இருக்காரு. அப்போ இந்த பூரம் தான் வந்து அந்த கிழக்கு பகுதி. இன்னைக்கு சூரிய உதயம் என்ன? 6:10 வச்சுக்கோ. ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி அது மாறும். 6:10. என்னச்சு? சரி, 6:14. ஆமா, 6:14 சூரிய உதயம் வருது. அப்ப நீங்க வந்து ராசி கட்டத்தை பொறுத்தவரை என்ன பண்ணிருக்கீங்கன்னா, இப்படி போட்டு ராசி கட்டத்துல இது வந்து சிம்ம மண்டலம், பூரம் வந்து இந்த இடத்துல இருக்கு, அதனால இப்படி எழுதிக்கிறீங்க. ஆனா நியாயமா பார்த்தீங்கன்னாக்க அது நீங்க எப்படி போடணும் அப்படின்னா, இது கிழக்கு பகுதியில் வந்து வர்றதுனால நீங்க வந்து இப்படி தான் போடணும். சிம்மம், சூரியன் பூரத்தில் இருக்காரு, சூரிய உதயம் 6:14, இதுதான் வந்து கிழக்கு பகுதி அப்படின்னு மாத்திக்கணும். புரிஞ்சுதா? அப்ப 8:14 என்ன ஆகும்? சூரியன் கன்னிக்கு வந்துடுவார். அடுத்த 2 ஹவர்ஸ்ல வந்து துலாம் வருவார். அடுத்த 2 ஹவர்ஸ்ல வந்து விருச்சிகம் வருவார். அடுத்த 2 ஹவர்ஸ்ல வந்து தனுசு வருவார். இது சூரிய உதயம் அப்படியே வருது. 10 மணிக்கு மேலே வருது, 12 மணிக்கு உச்சிக்கு வந்துடுது, அப்புறம் 2 மணிக்கு பார்த்தாக்கா மேற்கு பக்கம் போயிடுது. இப்போ புரிஞ்சதா? இது கிழக்கு. முதல் 6 ராசி வரையும் வந்து ஈவினிங் வந்துடும், சாயந்தரம் வந்துடும். இந்த கற்பனையில் பார்த்தீங்கன்னா தெளிவாக புரியும். இந்த கட்டத்தை வச்சு பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகும். என்ன பீனா? இப்போ சூரியன் வந்து இன்னைக்கு ஜாதகத்தில் எந்த வீட்டில் எந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ அதை வந்து நீங்கள் கிழக்காக பாவித்து கொள்ள வேண்டும். அந்த இடத்துல தான் சூரிய உதயமாக இருக்குது. இப்போ ஒரு நட்சத்திரம் என்பது லக்னம் கிடைக்கிறது வந்து 52 நிமிஷம். கரெக்டாக 6:14 ஒரு குழந்தை பிறந்ததுன்னா பூரத்தில் தான் வந்து லக்னம் நின்றுட்டு இருக்கும். அப்போ வந்து உத்திரத்துக்கு வர்றதுக்கு அது 52 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 53ஆவது நிமிஷத்தில் வந்து உத்திரம் வந்துடும். அதுலேருந்து ஒரு 52 நிமிஷம் சேர்த்துனீங்க அப்படின்னா அடுத்தது வந்து அஸ்தத்துக்கு வந்து வந்துடும். அடுத்தது வந்து சித்திரைக்கு வரும். இப்படியே லக்னம் வந்து மாறிட்டே வந்துட்டே இருக்கும். 52 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி லக்னம் மாறிட்டே இருக்கும். ஒரு வீடுங்கிறது 2 ஹவர்ஸ். இப்போ விடியகாலை அப்படிங்கிறது வந்து கடகராசி, கிழக்கு தான சூரிய உதயம், அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ராசியில் வந்து கடகம். அதை பிரம்ம முகூர்த்தமாக நீங்கள் எடுத்துக்கிறீங்க. சூரிய உதயத்துக்கு முன்னாள் இருக்கக்கூடிய ஒட்டி வரக்கூடிய நேரம், அதை வந்து பிரம்ம முகூர்த்தமாக நம்ம எடுத்துக்கிறோம். புரிஞ்சுதா? அப்போ கடகம் எங்கே இருக்கும்? அது கிழக்கு வானத்தில் தான் இருக்கும். அது கிழக்கு வானத்தில் தான் இருக்கும். சூரிய உதயத்துக்கு அந்த பக்கத்தில் இருக்கும், கொஞ்சம் தூரத்தில் இருக்கும். இதுல வந்து 6வது ராசி தான் வந்து சூரியனுடைய அஸ்தமனம். ஓகேவா? இப்போ புரியுதா லக்னம்? ஈஸியா புரியுதா? ஈஸியா சுலபமா புரிஞ்சதானே?
அப்போ சூரியன் நிற்கிறத வந்து நீங்கள் கிழக்காக பாவிச்சுட்டு அப்படியே கால்குலேட் பண்ணி, இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருடைய சூரிய ஜாதகத்தில் வந்து ஒருத்தருக்கு வந்து சிம்ம வீட்டில் வந்து இருக்குது, இன்றைக்கி ஒரு குழந்தை பிறகுது, அந்த குழந்தைய வந்து விருச்சிக லக்னத்தில் வந்து பிறந்திருக்கு அப்படின்னா, விருச்சிக லக்னத்தினுடைய முடிவில் பிறந்திருக்குன்னா இதில் ஒரு 2 மணி நேரம், 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 மொத்தம் 8 மணி நேரம் ஆச்சு. இங்கே வந்து மையப்பகுதியில் வந்து பிறந்திருக்கு, அப்போ 9 மணி நேரம் கழிச்சு அந்த குழந்தை பிறந்திருக்கு. 6:14 வந்து 9 நிமிஷம், 9 மணி நேரத்துக்கு கூட்டினீங்கன்னா அந்த டைம் வந்து வந்துடும் 15:14, மதியம் 3:14 அந்த குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரிதானே? ஓகே இதெல்லாம் வந்து பிரசன்னத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு வாட்டியும் லக்னத்தெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கக்கூடாது. பிரசன்னம் பார்க்கும்போது இன்றைக்கி சூரிய உதயம் என்ன, மணி என்ன, ரைட், லக்னம் எங்கே போயிட்டுருக்கோம், அப்படியே ஒரு கற்பனை பண்ணிங்கன்னா கரெக்டாக அங்கே தான் போயிட்டுருக்கோம். எந்த நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கோம், லைட்டே ஓகே. நம்மளை சுற்றி என்ன நடக்குது, என்னென்ன சமிக்கைகள் வந்து தெரியுது கண்ணுக்கு, காதுக்கு என்ன வருது, பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா, செய்யலாமா வேண்டாமா அப்படின்ட்டு போயிட்டே இருக்கும். புரியுதா? ஒவ்வொரு வாட்டியும் மூலதனைக்கும் வந்து நான் வந்து லக்னத்தை பார்க்குறேன், லேப்டாப் ஓப்பன் பண்ணக்கூடாது. மொபைல் எடுத்துகிட்டு எங்கடா SNJV ஆப்பு அப்படி தேடிட்டு இருக்கக்கூடாது. சூரிய உதயம் தெரிஞ்சால் போதும். சூரிய உதயம் எத்தனை மணிக்கு, 6:14 பூர்வ நட்சத்திரத்தில் எந்த ஏரியாவில் நடக்குது, ஆரம்பத்திலேயே வந்துடுதா, மதியத்தில் வருதா, ஒரு நட்சத்திரம் வந்து 13.20 பாகை 20 கலை, அதில் எந்த ஏரியாவில் நடக்குது, முதல் ஸ்டார்டிங்லேயே நடந்ததுதா, மையத்தில் நடக்குதா, முடிவில் வந்துருக்கா சூரியன், 1ஆம் மாதத்தில் இருக்காரா, 2ல் இருக்காரா, 3ல் இருக்காரா, 4ல் இருக்காரா, எந்த 3 டிகிரியில் இருக்காரு, 3.20 இருக்காரு, அதை மைண்டில் வச்சுக்கிட்டா போதும். ஒரு இதுக்கு 52 நிமிஷம், 4ஆக பிரிச்சிங்கன்னா எத்தனை வரும், 13 நிமிஷம். முதல் 13, 2வது 13, 3வது 13, 4வது 13. இப்போ சூரியன் இன்னைக்கு என்ன பாதத்தில் இருக்காரு, பூரம் 4ல் இருக்காரு. அப்போ பூரம் 4ல் வந்து இருக்காரு அப்படின்னா கடைசி 13 நிமிஷத்தில் அவர் இருக்காரு. அப்போ சூரிய உதயம் வந்து 6:14, அதோட ஒரு 13 நிமிஷத்தை சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டீங்கன்னா வந்து 27, 6:27, 6:27க்கு லக்னம் வந்து எங்கே வந்துடும், பூர்வத்தை விட்டு அடுத்தது வந்து உத்தரத்துக்கு வந்து வந்துடும். இப்போ 6:27 ஒரு 52 நிமிஷம் சேர்த்துறீங்க அப்படின்னா 9, 7 வருது, 60 நிமிஷம் தான், ஒரு 60 செகண்ட் வந்து ஒரு நிமிஷமாக மணியை மாறிடும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், 7 வர்றதுனால அதை வந்து நம்ம வந்து இங்கே வந்து இதை வந்து 7ஆக போட்டுட்டு இதை வந்து 0ஆக போட்டுட்டு 1 போடணும். 1 போடணும், கரெக்ட். 7:19 வரை. இப்போ வந்து 6:27 7:19 வரை லக்னம் எங்கே போயிட்டுருக்கோம், உத்தரத்தில் போயிட்டுருக்கோம். அந்த முதல் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணிக்கணும் நீங்கள். இந்த கரெக்டாக வந்து 6:14 13 நிமிஷம் சேர்த்தணும் இல்லையா, அதை மட்டும் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் 52 கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ 7:19 ஒரு 52 கூட்டுங்க. எட்டு 11 9:11 சாரி 9:11. இப்போ அது வரையும் லக்னம் எங்கே போயிட்டு இருக்கோம், அஸ்தத்தில் வந்து போயிட்டு இருக்கோம். ஒவ்வொரு 52 நிமிஷமும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அப்போ வந்து கரெக்டாக வந்து ரைட்டு மணி வந்து என்ன போயிட்டுருக்கு, 9 மணி போயிட்டுருக்கு. அப்போ லக்னம் வந்து அஸ்தத்தில் போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து சந்திரன் வந்து யோகியா அவயோகியா, திரிசூன்யமா முடக்கா வைநாசிகமா, அதுதான் அந்த 52 நிமிஷத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு.
அது நீங்கள் வந்து ஒரு ஆப்பில் திதி யோகம் கரணத்தை முடக்கை பற்றி வைநாசிகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு பதிலாக நிமித்தங்கள் உங்களை சுற்றி என்ன நடக்குது அதை வச்சும் நம்ம வந்து இன்னைக்கு அஸ்த நட்சத்திரம் பாசிட்டிவாக இருக்குது நெகட்டிவாக இருக்குன்னு நம்ம வந்து கெஸ் பண்ண முடியும். ஆப்பை வச்சு பார்க்கலாம். ஆப் இல்லாமல் நம்ம வந்து சுற்றி நடக்கிற நிகழ்வை வைத்து கெஸ் பண்ணவும் முடியும். புரியுதா? ஓகே தானே? ஓகேங்க சார். ஓகே குருஜி. ரைட்டு. எதாவது கேள்விகள் இருந்தால் பார்க்கலாம், சந்தேகம் இருந்தால் பார்க்கலாம். எல்லாம் இன்றைய வகுப்பு முடிஞ்சது. யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். லாஸ்ட் சொன்னீங்கல்ல சார், நம்ம சுற்றி இருக்க நிகழ்வுகள் அது பாத்திரம் சொல்லுங்க சார். சிம்பிள். இப்போ வந்து லக்னம் வந்து உங்களுக்கு வந்து திருவாதிரையில் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே. இது யாருடைய நட்சத்திரம்? ராகு நட்சத்திரம். இப்போ அன்னைக்கு பெங்களூரில் நீங்கள் நானும் எல்லாம் ஒன்றா ஒரே காரில் 2 ஃபேமிலியும் வந்து காரில் போயிட்டு இருந்தோம். ஒரு ரயில்வே கேட்டு வந்து போட்டாங்க. போட உங்கள் வீட்டுக்காரர் வந்து மூவ் பண்ணலான்னு பார்த்தாரு. எப்படியாவது உள்ளார பூந்து அந்த மூவ் போயிடலான்னு. நான் என்ன சொன்னேன்? போகாதீங்க, நின்றுங்க அப்படின்ட்டேன் நான். அந்த நேரத்தில் நான் யார்கிட்ட ஃபோனில் பேசிட்டு இருந்தேன்? ராமச்சந்திரன் வந்து ஒரு கன்சல்டேஷன் வந்து எடுத்திருந்தாரு அவருடைய தெரிஞ்ச பையனுக்காக. அப்போ ராமச்சந்திரன் என்கிட்ட என்ன பேசிட்டு இருந்தாரு? ராமச்சந்திரன் என்ன பேசிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் உன்கிட்ட சொன்னனே. நெகட்டிவா பேசல. அதாவது வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பையனுக்கும் அவங்க அம்மாவுக்கும் வந்து சண்டை. அவங்க அம்மாவை வந்து ஆள் வச்சு பையனை வந்து வெட்டுறதுக்கு வந்து வந்துட்டாங்க. பையன் வந்து இப்போ வந்து நம்மகிட்ட ஜாபம் பார்க்க வந்திருக்காரு. இது என்ன பண்ணலான்னு கேட்குறாரு அப்படின்னு தான் நான் வந்து அந்த நேரத்தில் வந்து ஃபோனில் பேசிட்டு இருந்தேன். அப்போ வெட்டுறது குத்துறது யாரு? செவ்வாய் ராகு. செவ்வாய் ராகு தான் வந்து செவ்வாய் வந்து அடிதடி தான். கொள்ற அளவுக்கு போகிறதுன்னா அது ராகு உள்ளார வந்தாகணும். அப்போ ராகு உள்ளார வந்துருச்சா இல்லையா? அப்போ ராமச்சந்திரன் வந்து என்கிட்ட நெகட்டிவாக பேசிட்டு இருக்காரா பாசிட்டிவாக பேசிட்டு இருக்காரா? அப்போ உங்கள் வீட்டுக்காரருக்கு வண்டி உள்ளார விட்டுருந்தா என்ன நடக்கும்? நான் என்ன சொன்னேன்? போகாதீங்க, லேட்டாக பரவாயில்ல, நிப்பாட்டுங்கன்ட்டேன். அதுதான் நிமித்தம். நம்ம காதுக்கு என்ன வருது, கண்ணில் என்ன பார்க்குறோம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ரயில்வே கேட்டு கிராஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறோம், கேட் போடுறாங்க. அந்த நேரம் பார்த்து அந்த டமால்னு ஒருத்தன் வந்து அடித்து விழுவுறான். அது ஒரு நிமித்தம். அப்போ என்ன சொல்லுது? போகாத, வண்டி நிறுத்து அப்படின்னு சொல்லுது. அப்படி வந்து என்னன்னா அப்போ வந்து என்னன்னா நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வந்து நம்ம வந்து செஞ்சிட்டு இருக்க நிகழ்வோட வந்து கனெக்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து பணம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். வீட்டில் இருந்தோ பேங்க்ல இருந்தோ ஒருத்தர் கத்தியில் வரும், ஐயோ என் பணத்தை காணோம் அப்படின்னு உடனே நம்ம உஷாராயிருந்தோம். ஏன்னா நமக்கும் அடுத்தது அதுதான் நடக்க போகுது. இப்போ மேக்ஸிமம் வந்து ரோட்டில் என்ன நடக்குதோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. எல்லாம் போய் அப்படி ரெட்டி எட்டி பார்க்குறது மட்ட பசங்களா. அதாவது என்னென்னா அந்த சூழலுக்குள்ளார போய் நிற்கவும் கூடாது, பார்க்கவும் கூடாது, மூடிக்கிட்டு விலகி போகணும். அதான் புத்திசாலித்தனம். அதாவது காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லைன்னா நம்ம இறங்கி அவனுக்கு போய் எல்லா உதவிகளும் பண்ணி காப்பாற்றி விடலாம், தப்பே கிடையாது. ஆனால் உதவி பண்ணுறதுக்கு ஆம்புலன்ஸ் வந்துருச்சு, உதவி பண்ணுறதுக்கு ஆளுகள் இருக்காங்க. அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? அந்த நிகழ்வு வந்து அதில் நீ வந்து இணைச்சிக்க கூடாது. ஏன்னா இணைச்சனா அடுத்தது உனக்கு அதுதான் நடக்க போகுது. அருமையான ஒரு தகவல் விளக்கம் சார்.
இவனுங்க போயிட்டு என்ன பண்ணுவானுங்க, சம்மந்தமே இல்லாமல் அங்கே எல்லாம் தூக்குவாங்க, பிடிப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. சம்மந்தமே இல்லாமல் கூட்டத்தில் இருக்கிற 4 பேர் சேர்ந்து மறுபடியும் வந்து ஒரு சண்டை பண்ணிக்குவோம். இல்லையா, அங்கேருந்து கொஞ்சம் தூரம் கூட போக மாட்டோம், நாய் குறுக்கில் வந்து விழுவோம், இல்லைனா வந்து ஏதோ வந்து ரெண்டு அடிச்சு விழுந்துருவோம். ஏன் அப்படின்னா, ஒரு நட்சத்திர பாதம் என்பது 13 நிமிஷம். ஒரு பேடான நிகழ்வு உன் கண்ணில் வந்து பட்டுச்சு அப்படின்னா நீயும் அந்த சூழலில் தான் இருக்க, நீயும் அந்த சூழலுக்குள்ள தான் இருக்க. அந்த 13 நிமிஷத்துல எது வேணாலும் இருக்கலாம். அது முடிவினுடைய 13 நிமிஷமா கூட இருக்கலாம், ஆரம்பத்தினுடைய 13 நிமிஷமா கூட இருக்கலாம், மத்திய 13 நிமிஷமா கூட இருக்கலாம். நீ அது நீ வந்து அடுத்தடுத்து நடக்கக்கூடிய உன்னுடைய சமிக்கைகளை வைத்து, நிகழ்வுகளை வைத்து நீ வந்து புரிஞ்சுக்கணும். அந்த 13 முடிஞ்சிருச்சு, அடுத்த 13 ஸ்டார்ட் ஆயிடுச்சு, லக்னம் வந்து திருவாதிரையில் விட்டு புலம்புசத்துக்கு வந்துருச்சு அப்படிங்கிறது நீ வந்து புரிஞ்சுக்கணும். இந்த 13 நிமிஷம் வந்து உனக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கு அப்படின்னா, 13 நிமிஷம் உனக்கு வந்து பாசிட்டிவாக கிடைச்சிருச்சு அப்படின்னா, அந்த 13 நிமிஷத்தை நீ எப்படி பயன்படுத்திக்கணும், உன்னுடைய தேவை என்ன, அன்றைய தேவை என்ன. உனக்கு நிறைய பேர் இருந்து பணம் வர வேண்டியது இருக்கு. டக்கு டக்கு டக்குன்னு 13 நிமிஷத்தில் ஒருத்தங்கடையே 13 நிமிஷம் பேசிட்டு கூடாது. எத்தனை பேர் பேச முடியுமோ பேசியிருந்தோம், பணம் வந்துடும். ஒரு நல்ல நிகழ்வுனுடைய செயல்பாட்டை அந்த டக்கு 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 டக்குன்னு வந்து காரியத்தை சாதிக்க வச்சுக்கணும். நம்ம வந்து ஒரு ஃபோன் எடுக்கலான்னு இருக்கிறோம், வண்டி எடுக்கலான்னு இருக்கிறோம், அந்த இடத்துக்கு போகிறதுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் ஆகும். டக்குன்னு ஒரு கால் பண்ணி இப்போ என்ன ரேட்டு, என்ன ஆஃபரு, அவன் நேரில் நீ போனாக்கா வந்து எல்லாம் மாற்றிடுவோம். நீ நல்ல நேரத்தில் பேசுகிறதுனால சார் இந்த ஆஃபர் போயிட்டு இருக்கு சார் அப்படின்னு உடலிடுவோம். போனாக்கா ஆஃபர் போட்டு கொடுத்துருவோம். புரிஞ்சதோ? அருமையான தகவல் தான் இது. வந்து நீங்கள் வந்து ஆரம்பத்தில் வந்து என்னென்னா, ஒரு 2-3 மாதங்களுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, லக்னத்தை வந்து போட்டுக்கணும். சூரிய உதயம் வந்து 6:14, அதுலேருந்து ஒரு 7 நிமிஷத்தில் கூடத்தை விட்டு நவந்துடுறாரு. அப்போ வந்து நமக்கு வந்து 21 வருது, 6:21க்கு உத்திரம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. இதுலேருந்து 52 அஸ்தம். இப்படி வந்து எல்லாத்தையுமே போட்டுக்கணும். பகல் ஃபுல்லும் போட்டுக்கணும். ஏன்னா நைட்டில் போய் தூங்கி போகிறீங்க, பகலில் தான் விடிய காலையிலேருந்து ஈவினிங் ஒரு 7-8 மணி வரையும் நீங்கள் போட்டுக்கிட்டால் போதும். போட்டு வச்சுட்டு இந்த அன்றைய திதி நாம யோகம் முடக்கு காரணம் வைனாசியத்தெல்லாம் போட்டுட்டு எது பாசிட்டிவாக இருக்குது நெகட்டிவாக இருக்குன்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். எந்தெந்த நட்சத்திரம் இதில் பாசிட்டிவ், எது இதெல்லாம் விபரீத ராஜயோகம், எது இதெல்லாம் நெகட்டிவ், எந்த கிரகம் பாசிட்டிவாக இருக்குது தெரிஞ்சுக்கிட்டு அந்தந்த 82 நிமிஷத்தில் வந்து உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு நீங்கள் வந்து உத்து பார்க்கணும், கவனிக்கணும். உங்கள் காதுக்கு என்ன நியூஸ் வருது, கண்ணில் என்ன போடுது, டிவியில் என்ன போடுது, எல்லாத்தையும் கவனிக்கணும். அது ப்ராக்டிஸ் பண்ண 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 என்னாகும் அப்படின்னா, ஒரு 3 மாதம் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆப்பும் தேவைப்படாது, இந்த திதி நித்தியநாமம் கரணம் முடக்கு வைனாசிகமும் தேவைப்படாது. நாங்களாம் இதில் எப்பயே பிஹெச்டி முடிச்சிட்டோம். நாங்கள் கரெக்டாக நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா, இந்த உத்தரம் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா கரெக்டாக வந்து உங்ககிட்ட ஜாதகம் பார்க்க வருவாங்க ஒரு ஆள். சார் ஜாதகம் பார்க்கணும் சார், என்னப்பா நம்ம கேட்கலாம், ஏதோ தொழிலில் பிரச்சனையா, இல்லை உங்கள் அப்பாவுக்கு உனக்கு ஏதாவது பிரச்சனையா, இல்லை கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது பிரச்சனையா? ஆமாம் சார், எப்படி சார் கரெக்டாக சொன்னீங்க? இப்போ பூரத்துக்கு வந்துருச்சு, பூரம் இதில் கால் வருது ஜாதகம் பார்க்க. என்னப்பா ஏதாவது கல்யாண சம்மந்தமாக பார்க்கணுமா, இல்லை வாகனம் பற்றி எதாவது பேசணுமா, இல்லை என்ன விஷயம்? சார் எப்படி சார், பயங்கரமான ஜோசியர் சார் நீங்கள், நான் கல்யாண விஷயமா தான் சார் கேட்க வந்தேன். ஒரு கால் வந்து எதுக்காக வருது அப்படிங்கிறது முன்னாடியே நீங்கள் வந்து கெஸ் பண்ணிடலாம். ஒரு நபர் உங்களை சந்திக்க வர்றாருன்னா எதுக்காக வர்றாருன்னு கெஸ் பண்ண முடியும். அந்த 13 நிமிடங்கள் 52 நிமிடங்கள் அடுத்தது உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நீங்கள் வந்து கெஸ் பண்ண முடியும். புரியலீங்களா? ஓகே,
அது கரெக்டாக அந்த 13 நிமிஷம் தான். 13 நிமிஷம் மாறும்போது கேள்வி மாறும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் அது வந்து புரிய ஆரம்பிக்கும். சும்மா வந்து இப்படி வந்து போர்டில் போட்டு காதில் கேட்டு அதெல்லாம் வந்து வேலைக்கே ஆகாது. பயிற்சி தான் வந்து நிறைய விஷயங்களை வந்து கற்றுத்தரும். கற்பனையில் வந்து இப்போ வந்து 2 பேர் வருவாங்களா, 4 பேர் வருவாங்களா, இன்னும் செஞ்சு பாரு, வந்தால் என்ன நடக்குதுன்னு பாரு, உனக்கு ஒரு புரிதல் வரும். கரெக்டு தானே? அதில் ஒரு சந்தேகம் வந்தால் ஏன்ட்ட கேளு, நான் சொல்லித்தரேன். ஒன்றுமே செய்யாமல் இப்பயே வந்து அப்படின்னா இப்படின்னா இப்படின்னா அப்புறம் அப்படியே பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். கரெக்டு தானே ராஜே? சரி, இன்றைய வகுப்பு முடிஞ்சது. வகுப்பு எப்படி இருந்துச்சு? சார் நிறைய புது விஷயங்களை நான் தெளிவா புரிஞ்சுதுங்க சார். Thank you very much, Guruji. நன்றி குருஜி. ஐயா, புதுமையும் பழமையும் கலந்த வகுப்புங்கய்யா, சூப்பரா இருந்தீங்க. 5000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு சொல்லி கொடுத்துட்டீங்க ஐயா நீங்க. அதான் புராணங்கள் பழமையானது வந்து புராணங்கள் தான். இன்றைய வந்து ஆராய்ச்சி சயின்ஸு அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்றைக்கி தான். நம்ம ஆளுங்க வந்து நம்ம தாத்தன் சுப்பன், குடிமை வச்சவன், கோமணம் கட்டினவன், கட்டாதவன் எல்லாம் அன்றைக்கே வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. கரெக்டு தானே? அவன் உட்காந்தான், ஞானத்தில் உட்காந்தான், தவத்தில் உட்காந்தான், ஞான கண்ணெல்லாம் வந்து உணர்ந்தான், எல்லாத்தையும் வந்து அன்றைக்கே சொல்லிட்டு போயிட்டான். இவங்க வந்து எல்லாம் ராக்கெட்டு, சேட்டலைட்டு அது இதெல்லாம் அனுப்பி என்னென்னமோ மேஜிக்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வேலைக்கே ஆகலை. அவங்களாம் அன்றைக்கே வந்து அசல்ட்டாக ஊற்றி தள்ளிட்டு போயிட்டாங்க. ஓகேவா? இந்த புராணங்களும் புராண கதைகளும் சயின்ஸும் இதையெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அஸ்ட்ராலஜி வந்து நல்லா புரிய ஆரம்பிச்சு. அதாவது அதுதான் வந்து பேஸு. இப்போ நீங்கள் வந்து என்னென்னா பலன் எடுப்பது, பரிகாரங்கள் சொல்வது அதெல்லாம் வந்து வீடு கட்டிகிட்டு இருக்கீங்க. பேஸே இதுதான். பேஸில் வந்து கட்டினீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஓ, ஜோசினா என்ன, அண்டவெளினா என்ன, கேலக்ஸினா என்ன, சயின்ஸ்னால் என்ன, நம்ம முன்னோர் வந்து என்ன பண்ணி வச்சாங்க, இப்போ நம்ம வந்து சயின்ஸ் பிரகாரம் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம், இப்போ எல்லாமே புரிஞ்சிட்டோம் அப்படின்னாக்க நீங்கள் சொல்கிற பலன்கள் எல்லாமே வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும். கண்டிப்பாக அதுலேயே வந்து நீங்கள் எங்கே போய் படித்தாலும் இந்த நம்மளுடைய மெத்தட், இந்த திதியோகரண முடக்கு வைனாசியத்துக்குள்ளார வந்து நான் சொல்கிற விதிகளில் வந்து பயிற்சிகள் எடுக்கும்போது தான் உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் வந்து ரொம்ப துல்லியமாக வரும். அது இல்லாமல் நம்மளுடைய விதிகள், அந்த கிரகாரகம், பாவகாரகம், நட்சத்திரகாரகம், தசாபுத்திகள் கிடைப்பது, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கோச்சார பலன்கள், அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா அந்த கிரக இணைவுகளை வந்து தீர்மானிப்பது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய தேரியில் தான் வந்து ரொம்ப டாப்பாக இருக்கும். செம்மையான மேட்ரு, பிரமிப்பாக இருக்கும். ஆனால் அதனுடன் இந்த உபகரக மேட்ரை வந்து கொண்டு வந்தோம் அப்படின்னா அது இன்னும் பயங்கரமாக இருக்கும். அது என்ன அப்படிங்கிறது அப்பப்போ வகுப்பில் வந்து ஓப்பன் பண்ணுறேன். சரியா? இப்போயே என்ன கொடுத்தா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட், அதாவது என்னென்னா இப்போயே கொடுத்துட்டோம்னாக்க நைட் போய் நிம்மதியாக தூங்கிடுவீங்க. உங்களெல்லாம் தூங்க விடக்கூடாது. கரெக்டு தானே? ரைட், வச்சிடலாமா?